வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சமையல் என்னென்னு பார்த்திங்கன்னா, ஒரு அருமையான இட்லி சாம்பார் தான் பார்க்க போகிறோம். இட்லி, தோசை, ஊத்தப்பம் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். ரொம்ப எளிமையாகவும் இருக்கும். வாங்க இந்த அருமையான சாம்பார் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். மெஷரிங் கப்பில் அரை கப் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். இதை நல்லா வாஷ் பண்ணிட்டு வந்துட்டு பார்க்கலாம். இப்போ இதில் நல்லா ஒரு 3 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இதில் 20லேருந்து ஒரு 25 சின்ன வெங்காயம் முழுசாக சேர்த்துக்கலாம். ஒரு 3 பல் பூண்டு வந்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். 4 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் சின்னதாக ஒரு கேரட்டு, ஒரு உருளைக்கிழங்கு, ஒரு பீன்ஸு எடுத்திருக்கேன், இதை சேர்த்துக்கலாம். இது கூட கத்திரிக்காய் சேர்த்தனாலும் நல்லாயிருக்கும். நல்லா பொடியாக கட் பண்ணிக்கோங்க. மீடியம் சைஸாக ஒரு தக்காளி பொடியாக கட் பண்ணதை சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் போல் மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். அதே போல் நல்லா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள் சேர்த்துக்கலாம். சாம்பார் தூள் இல்லை குழம்புத்தூள் எதுனாலும் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம், பொங்கி ஊற்றாமல் இருக்கிறதுக்காக. இப்போ குக்கரை மூடி வச்சுட்டு நல்லா ஒரு 5 விசில் விட்டுட்டு ஸ்டீம் போனதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ நமக்கு பருப்பு எல்லாமே சூப்பராக வந்துருச்சு. இப்போ இந்த மாதிரி ஒரு மேஷர் வச்சு எல்லாத்தையுமே நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். சின்ன வெங்காயம்லாம் இந்த மாதிரி முழுசாக போட்டு சாம்பார் வைக்கும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ இதில் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இது நல்லா கெட்டியாகவே இருக்குது. இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு சாம்பார் எந்த அளவுக்கு திக்னஸ் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்துக்கலாம். பாருங்கள், உருளைக்கிழங்கு எல்லாத்தையுமே நல்லா மசிச்சு விட்டாச்சு. இதில் வந்து கத்திரிக்காய் சேர்த்திங்கன்னா இன்னுமே சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. இப்போ ஒரு கடாய் எடுத்துக்கலாம். தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. 1 டீஸ்பூன் போல் கடுகு, 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். வாசனைக்காக 2 வெந்தயம் சேர்த்துக்கலாம். அது கூடவே 2 வரமிளகாயை உடைச்சிட்டு சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கட்டி பெருங்காயம் 2 சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம மசிச்சு வச்சுருக்க அந்த பருப்பு இதோட சேர்த்துக்கலாம். இப்போ இதில் உப்பு சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், சாம்பார் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ பொடியாக நறுக்குன கொத்தமல்லியில் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், ஒரு சூப்பரான சாம்பார் ரெடி. இட்லி, தோசை, ஊத்தப்பத்துக்கு சூப்பராக இருக்கும். ஸோ இதே மாதிரியே செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு இப்படி வந்துச்சுங்கிறத சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி.